यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார். அதையும் பல பல பத்ததிகளாக அமைத்து ஒவ்வொரு பத்ததியிலே ஓரொரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த சிறப்புகளை எல்லாம் அந்த பத்ததியிலே விளக்குவது என்று இப்படி அருளி செய்து கொண்டு வருகிறார். அதிலே இப்பொழுது நாம் பத்மராக பத்ததி என்கிற 17வது பத்ததியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை அனுபவிக்கிறோம். அதாவது பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கிற சிகப்பு கற்கள் மட்டும் அந்த கற்களினுடைய ஒளியினாலே எப்படி அந்த பாதுகை விளங்குகிறது என்று அந்த விஷயத்தை மட்டும் விவரிக்கிறதாக இந்த பத்ததி அமைந்திருக்கிறது. பாதுகா சகஸ்ரத்திலே 599வது ஸ்லோகம். அதை நாம் இப்பொழுது முதலிலே அனுபவிக்கிறோம். இதில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுடைய திருவடி தாமரை இருக்கிறதே அதில் தேன் பெருகுகிறதாம். விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்ஸஹா என்று வேதம் சொல்லுகிறது. எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து தேன் பெருகுகிறது என்று. ஆழ்வாரும் கூட உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினயேனே என்று தேனே மலரும் திருப்பாதம் என்று அருளி செய்கிறார். எம்பெருமானுடைய திருவடி தாமரை, அந்த தாமரையிலிருந்து தேன் பெருகுகிறது. இந்த பாதுகை என்ன பண்ணுகிறதுன்னா அந்த தேனை நன்றாக பருகிவிட்டதாம். ஏன்னா திருவடியோடு சேர்ந்து தானே இருக்கிறது. அது அந்த தேனை நன்றாக பருகினபடியினாலே இந்த வண்டுகளெல்லாம் நன்னா தேனை பருகினால் என்ன ஆகிடும்னா, சாதாரணமாக ஒருத்தன் மதுவை பருகினானால் அவனுடைய முகம் சிவந்து விடுமா, அதுபோல இங்கே பாதுகை சிவந்து இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் பாதுகையிலே சிகப்பு கற்களாலே அது சிவந்து இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், அது பாதுகையிலே திருவடியில் இருக்கிற தேனை பருகினபடியினாலே அது சிவந்திருக்கிறது என்பது போல ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். பத்மாகராந்தர விகாசினி ரங்கபர்த்து பீத்வா பதாவனி மதூனி பதாரவிந்தே ஷோணோபலத்யுதிமயீம் சுபக பிரச்சாராம் மன்யே பிபர்ஷி மகதீம் மதராகசோபாம். ஹே பதாவனி, எம்பெருமானுடைய திருவடிகளை ரட்சிக்கின்ற பாதுகையே என்று சொல்கிறார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் அவனை பற்றி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பத்மாகராந்தர விகாசினி ரங்கபர்த்துஹு. அதாவது எம்பெருமான் அவனுடைய பத்தினி பிராட்டி இருக்காளே, அவனுடைய பத்மாகர என்னால் பிராட்டியினுடைய திருக்கரங்கள், அந்த திருக்கரங்கள் நடுவில் இந்த விளங்குகிறது இந்த திருவடி. ஏன்னா திருவடியை அதை பிடித்து விடுறாள், அதனால் திருக்கரங்களில் இருக்குது திருவடி. அந்த திருக்கரங்கள் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், அது எப்படி இருக்கிறது? ஒரு பெரிய தாமரை குளம் போலே இருக்கிறதுன்னு சொன்னான். பிராட்டியினுடைய திருக்கரங்கள் தாமரை குளம் போலே, அதில் இருக்கிற ஒரு தாமரை போலே எம்பெருமானுடைய திருவடி. அதைத்தான் இந்த முதல்ல சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? பத்மாகராந்தர விகாசினி ரங்கபர்த்துஹு. அப்படிப்பட்ட பதாரவிந்தே
எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் இருக்கிறதே, அதில் இருக்கக்கூடிய மது நிபீத்வா, அந்த திருவடி தாமரையிலிருந்து பெருகக்கூடிய மதுவை பீத்வா இவ அதை குடித்தது போல, கள் குடித்தது போல, தேனை பறிக்கினது போல இந்த பாதுகை இப்பொழுது அது என்ன பண்றதுன்னு கேட்டா, ஷோனோ பல துதிமயீம் சுபக பிரச்சாராம், கள் குடித்தவனுடைய முகம் என்ன ஆகும்? சிகப்பாயிடும். அதுபோல இந்த இடத்துல என்ன ஆயிடுது, பாதுகையினுடைய அதாவது நிறம் சிகப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து பெருகுகிற தேன் மது இருக்கிறதே, அதை பறிக்கினபடியிலானதான் இது சிகப்பு நிறத்தை வகிக்கிறது என்று சொல்லும்படியாக என்ன சொல்றார் இந்த இடத்துல. அது அந்த தேனை சோனோ பல தியுதிமதீம், அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய சிகப்பு கற்களினுடைய அந்த தேஜஸ் அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அது கள் குடித்தவன் என்ன பண்ணுவான், முகமும் சிவந்து போயிடும், அப்படியே தள்ளாடிட்டே நடந்தும் போவான். இப்போ பாதுகையும் நடக்கிறதுக்கு உபயோகப்படுறதோ இல்லையோ, அதனால சுபகா பிரச்சாரம் மகதீம் என்ன சொல்ற, மதராக சோபாம் பிபர்ஷி, அந்த மதராக சோபாம் கள் குடித்தவனாலே ஏற்பட்ட சிவந்த நிறத்தை உடைய முகம் இருக்கிறது, அது போல ஆகிவிட்டது என்று இப்படியாக வர்ணிக்கிறார். அதாவது பெருமாள் திருவடியில் பாதுகை இருக்கிறது, அதை சாத்தி கொண்டு பெருமாள் எழுந்தொழுகிறார். அந்த பாதுகையும் சிவந்த நிறத்தை உடையதாய் இருக்கிறது, அது சிகப்பு கற்கள், அதனால சிவந்த நிறத்தை உடையதாய் தெரிகிறது. அதை பார்த்தா எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அந்த பெருமாளுடைய திருவடி ஆகிற தாமரைப்பூ, அதிலிருந்து பெருகக்கூடிய மது, அதை வேண்டுபடி சாப்பிட்டபடியினாலே உடம்பெல்லாம் சிவந்து இது ஆடி விழுந்து கொண்டு நடக்கிறது போல அப்படி இருக்கிறது இந்த பாதுகை என்று இப்படி ஒரு விதமாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. அடுத்தபடியாக 600வது ஸ்லோகம். இந்த 600வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார், எம்பெருமான் பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு ஸ்ரீரங்கத்தை சுற்றி எழுந்தொழுகிறார். நம்பெருமாள் எழுந்தொழுகிற பொழுது ஸ்ரீரங்கத்தை சுற்றி பல இடங்களுக்கு எழுந்தொழுகிறார். அப்போ இந்த பாதுகையிலிருந்து சிகப்பு ஒளி புறப்பட்டு அப்படியே நெருப்பு போல எல்லா இடத்திலையும் பரவுகிறதான். அது எதற்காக அப்படி பரவுகிறதுன்னு கேட்டால், வேற யாரும் உள்ளே வராமல் இருப்பதற்கு ஸ்ரீரங்கத்தை சுற்றி ஒரு நெருப்பு வளையத்தை ஏற்படுத்துகிறது இந்த சிகப்பு கற்கள் என்று ஒரு அற்புதமான விஷயத்தை தெரிவிக்கிறார். பாதாவனி பிரசுருமரஸ்ய கலேர்யுகஸ்ய பிராயேண சம்பிரதி நிவாரயித்தும் பிரவேசம் ஸ்ரீரங்கசீம்னி தவசோணமணி பிரசூதः பிராகாரமக்னிமயம் ஆரபதே பிரகாசः. பாதாவனி என்னால் பாதுகையே என்ன அழைக்கிறார், அது சொல்றார். என்ன சொல்றனா, கலேர்யுகஸ்ய பிரசுருமரஸ்ய, கலியுகத்தில் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறது. எது பரவி இருக்கிறதுன்னு கேட்டால், ரொம்ப கெட்ட விஷயங்கள் தான் பரவுகிறது. நல்லவர்கள் வரமாட்டா, கெட்டவர்கள் தானே வரா. அவளையெல்லாம் அடக்கணும். அதற்காக அவர்களை பிராயேண சம்பிரதி நிவாரயித்தும் பிரவேசம், அவர்களுடைய கலியுகத்தாலே கெடுதல் புரிவதற்காக வருபவர்களை நிவாரயித்தும் தடுப்பு, அவர்களுடைய பிரவேசம் நிவாரயித்தும், ஸ்ரீரங்கத்துக்கு உள்ள அவன் நுழையவே கூடாது என்று அவர்களை தடுப்பதற்காக என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, தவ சோணமணி பிரசூதா, திருவடியிலிருந்து இருக்கக்கூடிய சிகப்பு கற்கள், அந்த சிகப்பு கற்களிலிருந்து வரக்கூடிய சிகப்பு ஒளி அது என்ன பண்ணுகிறது, அந்த ஸ்ரீரங்க சீம்னி நிவாரயித்தும் பிரவேசம், அவர்களை ஸ்ரீரங்கத்துக்கு உள்ளே நுழையவிட்டாமல் தடுக்கிறதுக்கு உண்டான பிராகாரம் அக்னிமயம் ஆரபத்தே, ஒரு அக்னிமயம் பிராகாரம், ஒரு நெருப்பு. ஏற்கனவே ஸ்ரீரங்கத்திற்கு 7 பிராகாரம் இருக்கிறது, சப்த பிராகார மத்தியே என்று சொல்கிறார். இப்போ பாதுகை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், இன்னொரு பிராகாரத்தை உண்டாக்குகிறது, இன்னொரு மதில். என்ன மதில் என்னால் நெருப்பினாலே ஆன மதில் அது. அக்னிமயம் பிராகாரம் என்னால் நெருப்பினாலே ஒரு மதிலை ஏற்படுத்தி அது இந்த பிரகாசத்தாலே ஆரம்பத்தை அதை ஆரம்பித்து வைக்கிறாய். யாரும் உள்ளே நுழைய முடியாதபடி நீ என்ன பண்ணுகிற, ஒரு பெரிய கோட்டை மதிலை ஏற்படுத்துகிறாய். அதாவது பெருமாள் திருவடியிலே பாதுகையை சமர்ப்பித்து கொண்டு ஸ்ரீரங்கத்தை சுற்றி எழுந்தொழுகிறார். அப்பொழுது பாதுகையினுடைய சிகப்பு கற்களிலிருந்து வரக்கூடிய ஒளியானது நெருப்புக்கு அரண் அமைத்தது போல இருக்கிறது. இந்த நெருப்பு அரணை தாண்டி இந்த யாரும் துஷ்டர்கள் இந்த கலியுகத்திலே ஸ்ரீரங்கத்திலே வராமல் இருப்பதற்காக இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணுகிறது என்று இந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக தெரிவித்தார்.
அதற்கு அடுத்தபடியாக 601வது ஸ்லோகம். இந்த 601வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? பாதுகையினுடைய சிகப்பு ரத்தினங்கள், அதிலிருந்து எழக்கூடிய அந்த ஒளிகள் எம்பெருமானுடைய திருவடிகளிலே பட்டு அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால், எம்பெருமானுடைய திருவடிகளிலே செம்பஞ்ச குழம்பு இட்டார் போலே, அதாவது காலிலே சிவந்த நிறத்தை உடையதாக சில இதெல்லாம் இடுவா இல்லையா, கைகளிலே இட்டால் மருதாணி என்று இடுவா, உடலிலே மற்ற பாகங்களில் எடுக்கிற பொழுது அது செம்பஞ்சு என்று ஒரு பஞ்சு உண்டு. அந்த பஞ்சை நினைத்தால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த இதுவும் சிகப்பாக இருக்கும். அதை இட்டால் அப்படியே அது ஆங்கிலத்தில் ரெட் லேக் என்று சொல்லுவார்கள். அப்படி அதை செம்பஞ்சி குழம்பினாலே அலங்காரம் பண்ணினார் போலே இருக்கிறது என்று அந்த அர்த்தத்தை இந்த 601வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். லீலாகிருகாந்தர விகாரிணி ரங்கநாதே லாக்ஷாரசைஹி அருணரத்னமயூகலக்ஷ்யைஹி பிராயேண ரஞ்சயதி பாதசரோஜயுக்மம் சைரந்திரிகேவ பவதி மணிபாதரக்ஷே. எம்பெருமான் லீலாகிருக விகாரிணி ரங்கநாதே, ரங்கநாதனானவன் லீலாகிரகத்திற்கு செல்லுகிறான். அதாவது தனக்கு என்று அந்தரங்கமாக இருக்கக்கூடிய கிரகம் அந்தப்புறம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல போய் நன்றாக ஆனந்தமாக இருப்பதற்காக அப்படி அவன் போகிறான். லீலாகிருகாந்தர விகாரிணி ரங்கநாதே. அப்படி அவன் போகிற பொழுது மற்றவர்கள் எல்லாரும் வாசலோடு நிறுத்தி விடுவார்கள். ஆனால் ரங்கநாதனோடு கூட போகக்கூடிய ஒரே தகுதியுடையவர் யாருன்னு கேட்டால் இந்த பாதுகாதேவி ஒருத்தி தான். வெளியே பல ஸ்லோகங்களில் அதை அனுபவித்திருக்கிறோம். மற்றவாளெல்லாம் வெளியில் நிறுத்திடுவன். பாதுகாதேவி மட்டும் அந்த புறத்தில் நுழைய பொழுது கூடவே அவளும் அந்த புறத்துக்குள்ளே போகிறாளாம். அப்படி போகிற பொழுது அவள் என்ன பண்ணுகிறாள் என்று கேட்டால், பிராயேண பாதசரோஜயுக்மம், பெரும்பாலும் பாதசரோஜயுக்மம், அந்த திருவடி தாமரை இணைகள், 2 திருவடிகள் இருக்கிறதே, அதற்கு இவள் என்ன பண்ணுகிறாள் இந்த பாதுகாதேவி, சைரந்திரிகா இவ. சைரந்திரிகா என்னால் அலங்காரம் பண்ணுகிற தோழி என்று பொருள். அந்த அலங்காரம் பண்ணுகிற தோழியை போலே என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால், இந்த அருணரத்னமயூகலக்ஷ்யைஹி, உன்னுடைய அந்த சிகப்பு நிறத்தை உடைய அந்த ஒளியாலே, அந்த சிகப்பு கற்களினுடைய ஒளியாலே, லாக்ஷாரசைஹி பாதசரோக்மயுக்மம் பிராயேண ரஞ்சயதி, அந்த பாதசரோஜயுக்மம் திருவடி தாமரை இணையை நீ என்ன பண்ணுகிறாய், ஒரு அலங்காரம் பண்ணக்கூடிய தோழியை போல அந்த பாதுகையை சிவந்த நிறத்தாலே ஆக்கி திருவடியெல்லாம் செம்பஞ்சு குழம்பு இட்டார் போல ஒரு அழகை அந்த திருவடிக்கு நீ உண்டு பண்ணி விடுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக அனுபவித்தார். அதாவது எம்பெருமான் எழுந்தருளுகிற பொழுது அந்த சிகப்பு ரத்தினம் இழைத்திருக்கிறது. அதிலிருந்து சிகப்பு கல்லுடைய ஒளி எம்பெருமானுடைய திருவடி மேலே படுகிறது. அதை பார்த்தால் என்னன்னா, திருவடி பூரா செம்பஞ்சு குழம்பிலே நன்றாக அலங்காரம் பண்ணினா போலே இருக்கிறது. இப்போ அந்த செம்பருத்தியை ஜலத்தில் போட்டால் சிவப்பாக இருக்கும். அதை மருதாணி போல எடுத்து அழகுக்கு அந்த செம்பஞ்சு குழம்புன்றது கூட செம்பருத்தி பூவை இட்டு பண்ணுவது என்றும் ஒன்று உண்டு. இப்போ இதெல்லாம் பண்ணணும்னா யார் பண்ணணும்? அது திருவடியில் அலங்காரம் பண்ணுறதுக்கு ஒரு சைரந்திரிகா என்ன ஒரு பெண், அதாவது ஒரு அலங்காரம் பண்ணக்கூடிய பெண்ணுன்னு. இந்த இடத்துல அலங்காரம் பண்ணக்கூடிய பெண் யாருன்னா பாதுகா தேவியே தான். அவளே தான் சைரந்திரிகை. சைரந்திரிகா இவ நீ என்ன பண்ணுகிறாய் என்னால் லாக்ஷாரசைஹி, அந்த செம்பஞ்சு குழம்பினாலே. லாக்ஷாரசம்னா எது லாக்ஷாரசம்? இந்த இடத்துல அருணரத்னமயூகலக்ஷ்யைஹி, அந்த சிகப்பு நிற கல்லினுடைய ஒளியினாலே, ஒளியாகிற அந்த லாக்ஷாரசத்தினாலே நீ அந்த பாதசரோஜ யுக்மத்தை ரஞ்சயத்தி அழகுபடுத்துகிறாய் என்று இப்படி அந்த எம்பெருமானுடைய திருவடியிலே செம்பஞ்சு குழம்பு பூசினார் போல ஆக்குகிறது சிகப்பு கற்களினுடைய ஒளிகள் என்று அற்புதமாக அனுபவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
नाथो नाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।